பிரம்மாவினிடத்தில் சாபம் பெரும் தருவாயில், வரத்தை பெரும் தருவாயில் இந்த ஹிரண்யகசிபுவின் பத்னி, அதாவது ஹிரண்யகசிபு வரம் வாங்கிறதுக்காக தவம் செய்வதற்காக வீட்டை விட்டு கிளம்பும் போது கயாது தன்னுடைய ஸ்ட்ரிப்பை காமிச்சா. அதுல 2 ரெட் லைன் இருந்தது. ஷீ சேஸ் ஐ எம் பிரெக்னென்ட். அப்படி காமிச்ச உடனே அவர் ட்வீட் பண்ணிட்டார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கயாது அப்படின்னு ட்வீட் பண்ணிட்டார். கிளம்பி போன உடனே அந்த கயாது வீட்டில் இருந்தாள். இருந்தபோது ஒரு பரிவ்ராஜக ரூபத்தில் வந்த ஒருவர் வந்தார். பரிவ்ராஜக ரூபன சன்னியாசி ரூபத்தில் வந்தவர் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன வேணும்னு கேட்டார். பழம் வேண்டும்னார். எங்கே இருக்கேள்னார். ஐலேண்டில் இருக்கேன்னார். அதனால அது பரிவ்ராஜக ரூபத்தில் வந்ததுனால அவளுக்கு புரிஞ்சு போயிடுத்து. அதனால இவ தானம் கொடுக்கலாம்னு போச்சு. அவர் இழுத்து தன்னுடைய ரதத்தில் செலுத்தி சென்றார். வந்த சன்னியாசி யாருன்னா சாக்ஷாத் இந்திரன். இந்திரன் கயாதுவை கடத்தின்னு போயிட்டான். ஏன்னா இவ கர்ப்பவதியா இருக்கான்னு தெரியும். அப்பா தான் அஷடா இருக்கு, பிறக்கிற குழந்தையும் அஷடா இருக்குமோ நினைச்சு கூட்டுன்னு போயிட்டார். அப்ப நாரதர் தடுத்தார். யாரு, சச்சிதேவி மாதிரி இல்லையே இந்திரா, இது யாருன்னு கேட்ட உடனே இது ஹிரண்யகசிபு பத்னி கயாது, அவளை நான் கடத்திட்டு போறேனர். ஏன்னு கேட்டார் நாரதர். ஏன்னா அப்பா கொடூரம், குழந்தையும் கठोரமாகத்தானே இருக்கும்னு சொன்னார். அப்போ நாரதர் சொன்னார், நாட் நெசசரிலி. ஒரு குழந்தைய அவ அப்பா அம்மாவுடைய சாரித்திரத்தை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணிட முடியாது. குழந்தை வளரக்கூடிய என்வாயன்மெண்ட் வில் டிசைட் வாட் த நேச்சர் ஆஃப் த சைல்ட் இஸ்.